நடக்கிற காரியமாக சார் இதெல்லாம் நடக்கிற காரியமாக இது ஏற்கனவே இங்கே பெரிய ஒரு ஏக்கமே இருக்குது. இவங்க சொல்ல தான் பார்க்குறான் அந்த மனுஷன் நடையில் கொஞ்சம் கூட வந்து தளர்ந்த மாதிரியே தெரியல. முதல்ல இந்த ஃபெயிலியர் ஆக்கவும் கிடையாது. ரோட்டில் நின்று கத்திட்டு இருக்கிறாங்க மக்கள் வந்து கரண்ட் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஒரு விஷயம் நல்லா புரியும், ஒரு இடத்த பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை நில்லுங்க. நீங்கள் ரஜினிகாந்த் எதிர்க்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாறாங்களோட போய் மோதுற மாதிரி சொல்லுவாங்கள்ல, பாறையில் கொண்டு போய் தலையை கொண்டு போய் முட்டுற மாதிரி தான் ரஜினிகாந்த் கிட்ட மோதுறது. உலக அளவில் வந்து பல ஜேம்ஸ் பாண்ட் 007 வீல் சேரில் இருக்கிறார். 76 வயசில் ஏர்போர்ட்டில் நடந்து போகிற நடையை பாருங்கள். போங்கண்ணா, முதல்ல அதை பார்த்துட்டு வந்து பேசுங்க. முதல்ல அவரை அசைக்கவே முடியாது. அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். அதை தாண்டி ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இதுக்கெல்லாம் வந்து பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதை அவர் அந்த மாதிரி ரசிகர்லாம் அவர் வளர்த்து எடுக்கலை. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது யார் வாழ்ந்தாலும் வாழலானோ ரஜினி மட்டும் வாழக்கூடாதுன்னு ஒரு குரூப் சுற்றிட்டே இருக்குது. அது இன்றைக்கி நேற்று இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாவது ஒரு குரூப் சுற்றிட்டே இருக்குது. எப்போ இந்த சோஷியல் மீடியாலாம் உள்ளே வந்ததோ அன்னையிலேருந்து ரஜினி வந்து வாழவே கூடாது அப்படின்ற ஒரு குரூப் சுற்றிட்டே இருக்குது. அது எந்த குரூப்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக ரூட் மாஃபியா. அந்த குரூப்பு இப்போ அகைன் வந்து உள்ளே வந்து ஜெயிலர் 2-ஐ ஃபெயிலியர் ஆக்குவோம் அப்படின்ட்டு வந்து ஏற்றுக்கிட்டாரு. அதாவது வந்து வரிசை கட்டிட்டு ஆன்லைனில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நடக்கிற காரியமாக சார் இதெல்லாம் நடக்கிற காரியமாக இது ஏற்கனவே இங்கே பெரிய ஒரு ஏக்கமே இருக்குது. இவங்க சொல்ல தான் பார்க்குறான் அந்த மனுஷன் நடையில் கொஞ்சம் கூட வந்து தளர்ந்த மாதிரியே தெரியல. அந்த வயதுக்கு 76 வயசில் அந்த நடை பார்த்திங்களா. இவங்கெல்லாம் இது மாதிரிலாம் சொல்லத்தான் இதை ஃபெயிலியர் ஆக்கணும், அதை ஃபெயிலியர் ஆக்கணும், அதை பண்ணணும், இது பண்ணணும். அந்த 76 வயசில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு அசைக்க முடியாது போல இருக்குது. அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் முதல்ல இந்த போக்கு மாறணும். இப்போ கடந்த காலத்தில் வந்து ரெட் ஜெயிண்ட் தான் என்னவோ வந்து சினிமாவை பிடிச்சி வச்சுக்கிட்டேன்னாங்க. இப்போ ரூட் மாஃபியா தான் பிடிச்சி வச்சுருக்கு. அதானே உண்மை. முதல்ல இந்த ஃபெயிலியர் ஆக்கவும் கிடையாது. ரோட்டில் நின்று கத்திட்டு இருக்கிறாங்க மக்கள் வந்து கரண்ட் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஒரு விஷயம் நல்லா புரியும், ஒரு இடத்த பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நாளைக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ மெல்ல ஒரு பிராண்டு கிரியேட் ஆகுது. அதுக்கு காரணம் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் பேசுகிற நினைக்காதீங்க. நீங்கள் சினிமா தான் கேட்குறீங்க. ஆனாலும் வந்து சில நேரங்களில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. திறமையற்ற முதல்வர், திறனற்ற அரசு அப்படின்னு ஒரு முத்திரை கிரியேட் ஆகிட்டுருக்கு. அது கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசே காரணமாக இருக்குது. இதை முதல்ல எப்படி சரி பண்ணுறதுன்னு பாருங்கள். விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாரும் முதல்ல ஆட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை நில்லுங்க. நீங்கள் ரஜினிகாந்த் எதிர்க்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாறாங்களோட போய் மோதுற மாதிரி சொல்லுவாங்கள்ல, பாறையில் கொண்டு போய் தலையை கொண்டு போய் முட்டுற மாதிரி தான் ரஜினிகாந்த் கிட்ட மோதுறது. ரஜினிகாந்த் அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஜெயிலர் அவர் நடிக்கிறதே இப்போ 2 வருஷம் படம் எப்போ வரும்ன்ற அந்த ஆவலில் நிற்கிறாங்க. என்னைக்கு வரும், என்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருபோது படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி தெரியும். ஃபஸ்ட் டே இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட் டே ரிலீஸ் ஆகும்போது அன்றைக்கி இருக்கும் பாருங்கள். தமிழ்நாட்டை நான் ஒரே வாரம் சொல்ல, இந்திய சினிமாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உறைஞ்சி போய் கிடக்கு. உலக சினிமாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டு ரஜினிகாந்த். காரணம் இருக்குது, காரணம் இல்லாமலாம் இல்லை. அவரோட நடிக்க தொடங்கினவங்க பல பேர் இன்றைக்கி இல்லை, காணாமல் போயிட்டாங்க, காலமாயிட்டாங்க, காலாவதி ஆகிட்டாங்க, எப்படி வேணால் சொல்லலாம். ரஜினிகாந்த் அவரோட நடிக்க தொடங்கினவங்க. நீங்கள் இதெல்லாம் இந்த விஜய், அஜித் இவங்கெல்லாம் பாதியில் வந்துட்டு போகிறவங்க, பாதி கூட கிடையாது, முக்கால்வாசியில் வந்தவங்க. நீங்கள்லாம் பாதியில் வந்தவங்களே பல பேர் எல்லாம் போயிட்டாங்க. அது சத்யராஜ், விஜயகாந்த், இந்த டீம் சொல்கிறேன். இவங்கெல்லாம் பாதியில் வந்தவங்க. இப்போ நீங்கள் மீதியில் வந்திருக்கிறீங்க. விஜய், அஜித், சூர்யா இவங்கெல்லாம் மீதியில் வரவங்க தான். ஆனால் ரஜினிகாந்தோட யார் போட்டி போனான்னு ஒரு விவஸ்தை ஒன்று முதல்ல. உலக அளவில் வந்து பல ஜேம்ஸ் பாண்ட் 007 வீல் சேரில் இருக்கிறார். 76 வயசில் ஏர்போர்ட்டில் நடந்து போகிற நடையை பாருங்கள். போங்கண்ணா, முதல்ல அதை பார்த்துட்டு வந்து பேசுங்க. முதல்ல அவர் நடந்து போகிறார்ல, அந்த நடையை பாருங்கள். முதல்ல 76 வயசில் யார் இப்படி நடக்க முடியும்? அதனால் முதல்ல யாரோட மோதிரன்னு பாருங்கள். முதல்ல இந்த அழிக்கிற நினைப்பே வரக்கூடாது. யாரையும் இவனை அழிச்சிடணும், இவரை ஒழிச்சிடணும், இதை ஃபெயிலியர் ஆக்கிடும், அது ஃபெயிலியர். ஜனநாயகன் படம் வரத்துக்கு ஏதாவது வழி இருக்கா? எல்லாம் நான் பேசினார்.
உங்கள் தலைவர். தடக்கிட்டாங்க, அடக்கிட்டாங்க, ஒடுக்கிட்டாங்க, முடக்கிட்டாங்க, மடக்கிட்டாங்க, நொறுக்கிட்டாங்க. ஏன் இப்போ தான் பவர் இருக்குல்ல, படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே? இப்போ புரியுதுங்களா? அதுக்கு உண்மையான காரணம் வேறு. ஜனநாயகனை ஏன் தடுத்தாங்கன்னா அதுக்கு காரணம் மத்திய அரசு எதுக்காக இருந்தாங்கன்னா அது விஜய் அவர்களுக்கும் தெரியும், உங்களுக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது, இயக்குனருக்கு தெரியும், தயாரிப்பாளருக்கு தெரியும், 3 பேருக்கு தெரியும் என்ன பிரச்சனை, எதனால் என்ன. எங்களுக்கும் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு ஆசை இல்லைன்னா, உங்களுக்கு இது தெரியலன்னா நீங்கள் கடந்து போயிடணும். உங்கள் தலைவர்கிட்ட தான் கேட்கணும் போயிட்டு, ஏன் ஜனநாயகம் தலைவா நீ தானே ஆட்சியில் இருக்கிற, அதிகாரத்தில் இருக்கிற, படத்தை வெளியிட்டு தலைவா நீங்கள் போய் கேட்க வேண்டியதானே. ஜனநாயகம் படம் இப்போ இல்லை, எப்போவுமே வராது. காரணம் அதுக்குள்ளே வச்சுருந்த அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கண்டென்ட். சார் இதெல்லாம் ஓகே. இந்த மாதிரி ட்ரோல் பண்ணுறது, ரஜினி ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா 80 to 90% விஜய் ரசிகர்கள் தான், வேறு யாருமே கிடையாது சார். இது விஜய் ரசிகர்கள்ன்றதை தாண்டி நான் நினைக்கிறேன், என்னுடைய ஒப்பீனியன், ஒரு 100% இருக்கக்கூடிய விஜய் ரசிகரில் ஒரு 20% இந்த ரூட் மாஃபியா ஏற்றி விட்றது சார். இதை நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றா பாருங்களேன், நீங்கள் அந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே நபரே வருவான் பாருங்கள். இது என்னென்னா ஒரு 20% இதுக்குன்னே இருக்கிறாங்க சார். அந்த 20% வேணால் மற்ற நபரில் சேர்த்து ஒரு 10% சேர்த்துக்கும் வேணா. இந்த கமெண்ட் கொடுக்குற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த டீப்ரமோட் பண்ணணுன்ற அந்த எண்ணத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 100% இருக்காது, ஒரு 20% இப்படி மோல்டு பண்ணி வச்சுருப்பானுங்க. அந்த 20% கேட்டால் இன்னொரு 20% 40% ஆக்கிரும். அப்போ தொடர்ச்சியாக கேட்டால் இந்த படம் இது சரியில்லை, அது சரியில்லை, இப்படி சரியில்லை, இப்படி சரியில்லை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இப்போ நம்மளெல்லாம் கமெண்ட்டில் கிரிட்டிசைஸ் பண்ணுறானுங்கல்ல, நக்கல் அடிக்கிறது, இல்லை பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுக்கறது, இதெல்லாம் இந்த பொறுக்கிகள் பண்ணோம். அதை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நபர் வருவான், அவனே பார்த்தீங்கன்னா ஒரு 4 இடத்துல போடுவான், ஒரு இதில் வருவான். நம்ம எங்கெல்லாம் பேசுகிறோமோ அங்கெல்லாம் ஒரு 4 இடத்துல நான் செய்வான் அசிங்கமாக வல்கராக போடுவான். நான் பார்த்துருக்குறேன், எனக்கு நண்பர்களே அனுப்புவாங்க. நான் அதை சொல்ல ஈஸியாக கடந்து போயிடுறேன், அது பதில் ரிப்ளையே கொடுக்க மாட்டோம். இது நடக்குது. அப்போது இதுதான் இந்த இடத்துல ஒரு 20% இதுக்குன்னே ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்கள என்ன சார் கேட்டால் ரஜினி படம் வருது, நீங்கள் இப்படி போடுங்க, கமெண்ட் போடுங்க. இது கடந்த காலத்தில் நடந்தது தான் இது. அது டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு இவங்களுக்கு எளிதாக இந்த வேலையை செய்ய முடியுது. இதே பிரிண்ட் மீடியாவில் இதை பண்ண முடியாது. பண்ணலாம், ஆனால் இந்த அளவுக்கு வீரியம் இருக்காது. டிஜிட்டல் மீடியாவில் ஈஸியாக பண்ண முடியுது. ஒரு 50 ஃபேக் ஐடி கூட ரெடி பண்ணிக்க முடியும் சார். அப்படிலாம் இதெல்லாம் அப்படி நடக்கிறது தான். ஃபேக் ஐடி தான் இருக்கும். ஒரு 20% ஒரு ஃபேக் ஐடி வச்சுருப்பான், ஒரு 20% பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக இருக்கும். அவங்கள பார்த்தீங்கன்னா உசுப்பேற்றி வச்சு நான் கேட்டேன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள். இதே நீங்கள் பாருங்கள், ஒரே மாதிரி இருக்கும் கமெண்ட். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்டோட வார்த்தைகள் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா அந்த வார்த்தையை கூட பார்த்தீங்கன்னா புதுசாக இது பண்ணாமல் இப்போ ஆர்கானிக்காக பண்ணுறதுனா புது வார்த்தையாக இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா அப்படியே போடுவானுங்க, காப்பி அடித்தா மாதிரி, அடித்தாங்க காப்பினுவாங்களா, அது மாதிரி தான் இருக்கும் சார். இதெல்லாம் நிறைய நடக்குது சார். இதெல்லாம் அசர்றாளா சார் ரஜினிகாந்த்? என்ன சார் அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இயல்பாகவே எல்லாருமே தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்க சரி, இந்திய சினிமா அத்தனை பேருமே தலைவர்ன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இதுவே பெரிய புகழ் அவருக்கு. தலைவர்னா இவங்களுக்கு என்னென்னா அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த இமேஜ்லேருந்து இறக்கி விட்டுணும். அந்த இமேஜ் இவங்களுக்கு கிடைக்கல. ரெண்டாவது அவர் அந்த முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டிருந்தா 96 வந்திருக்க முடியும் சார். 96 வந்திருக்க முடியும். அன்றைக்கி திரும்பி ஒரே நேரத்தில் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் ஒரே பீரியடு. நாடாளுமன்றத்தில் ஒரு 20 MP ரெடி பண்ணி அனுப்பியிருக்க முடியும், முதலமைச்சராக ஆகிருக்க முடியும். அன்றைக்கே அந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அப்போவே அது திமுக பக்கம் அதை திருப்பி விட்டார். அன்றைக்கி முடிஞ்சிச்சு. 21 கூட அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கால் எடுத்து வச்சு திருப்பி ரிவர்ஸில் போயிட்டார் வேண்டான்னு. ஸோ அவர் மிச்சம் வச்சுட்டு போனது தான் இப்போ இவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. இவங்க என்ன லட்சத்தில் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்தோம். இது கூட மெஜாரிட்டி கிடையாது. இப்போ நடக்கிறது யாருடைய ஆட்சி? டிவிக்கு ஆட்சியா, விஜய் ஆட்சியா, திருமாவளவன் ஆட்சியா, அல்லது கம்யூனிஸ்டுகள் ஆட்சியா, காங்கிரஸ் ஆட்சியா? யார் ஆட்சின்னு குழப்பத்தில் இருக்குது. தனித்தன்மையோடு இல்லை இந்த அரசு. முதல்ல அரசியலுக்காக சொல்லணும்னு நினைக்காதீங்க. உள்ளபடியே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு என்னென்னா, ராஜினாமா பண்ணிவிட்டு மீண்டும் தேர்தல் சந்திச்சா மெஜாரிட்டியில் அடிச்சிருப்பார். 140 150 சீட்டு கூட்டணி கூட அமைஞ்சிருக்கும். அடுத்த தேர்தல் அப்போ வலுவாக இருந்திருக்கும். இப்போ தேவையில்லாமல் பலவீனமான அரசை இவரே உருவாக்கிட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. இதை சொன்னாலும் ஏதோ ஒரு காண்டில் சொல்கிறாங்கன்னு கிடையாது. அப்படிலாம் கிடையாது.
மனசில் இருக்கிறத சொல்லிவிடுவோம். இது சார் ஜெயிலர் 2 படம் வரும்போது அந்த படத்தை வச்சு செய்வாங்களாம். வச்சு செய்கிறதுலாம் கிடையாது. ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், எடுத்து பாருங்கள், நடு ரோட்டில் நின்று கதறாங்க கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. உள்ளபடியே சொல்கிறேன் சார். அதிகாலை 3 மணிக்கு நேற்றைக்கு தினம் நான் வங்கிக்கு போயிருந்தேன். அந்த வங்கியில் வந்து பார்த்திங்கன்னா மாதவரத்தில் ஒரு வங்கி, அந்த வங்கிக்கு போயிருக்கேன் சார். போய் உக்காந்த ஒரு என்ன சொன்னால் ஒரு 2 நிமிஷம் தான் சார் இருக்கும். அப்போ தான் சார் 10 மணி சார் மார்னிங்கு. உள்ளே போய் உக்காந்த நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க மாதவரத்தில் கரண்ட்டு கட்டாச்சுன்னு. கரெக்டாக மணி 10 மணி அங்கே காலை உள்ளே வைக்கிறோம் சார், கரண்ட்டு போயிடுச்சு சார். அப்போ தான் ஸ்டாஃபுங்களாம் வந்து உட்காந்து வேலையை ஆரம்பிக்க போகிறாங்க. கரண்ட்டு கட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கரண்ட் இல்லை. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கரண்ட் வந்த பிறகு தான் அங்கே வந்து இந்த இருந்த மக்கள் அத்தனை பேருக்கும் வந்து உயிர் வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல்லாக வேர்த்து கொட்டி எந்த வேலையும் நடக்காமல், ஐயோ பேங்க்கில் வந்துமே வேலை நடக்குமா நடக்காதா அப்படி ஒரு நெருக்கடி ஆயிடுச்சு. இப்படி வந்து பார்த்தா ஒரு இடத்துலையும் வந்து பார்த்தா 1 மணி நேரம், அரை மணி நேரம், மிட் நைட்டில் கரண்ட் இல்லாமல் ரோட்டில் வந்து கத்துறது இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. அவ்வளோ வந்து பார்த்தா சிக்கல் இவங்க சிக்கலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு டீம் வேணும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும். இதில் நடுவில் இன்னொருத்தர் போய் நீங்கள் டேமேஜ் பண்ணுறேன்றீங்க. எப்படி இது? முதல்ல விஜய்க்கு டேமேஜ் கண்ட்ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வேணும். அப்போ இப்போ அதுதான் அந்த வேலையை தான் இவங்க செய்யணும். கரண்ட் கட் ஆகிடுச்சா அதுக்கு ஒரு வியாக்கியானம், அதுக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அது சமாளிக்கிற வார்த்தைகள் வேணும். அன்றாடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி வந்து ஸ்டெப் டவுன் ஆகிட்டு இருக்கு சார். இருக்க இது எங்கே போய் முடியும்? அரசியல் மாற்றம் எப்போலாம் தமிழ்நாட்டில் வருன்ற மாதிரி ஒரு நிச்சயமற்ற நிலை இருக்குது. அதை எப்படி சரி பண்ணுறது? அதை பார்க்கறத விட்டுட்டு இப்போ 5 சட்டமன்ற இடைத்தேர்தல் வருது. அதில் நிலைமை என்ன? எப்படி மின்சாரம் கட்டணா கூட பரவாயில்லைங்க, நாங்கள் டிவி கேட்க ஓட்டு போடுறோன்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்கள். நாங்கள் விசிறிச்சிலே ஓட்டு போடுறோன்னு சொல்லுவாங்களா? அதனால் முதல்ல எதில் கவனம் செலுத்தினா அதை பார்க்கணும். உண்மையிலேயே வந்து விஜய் மீது பற்று இருந்தால், உண்மையிலேயே வந்து டிவிக்கு அரசு மீது பற்று இருந்தால், அந்த அரசு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, பலவீனமாக இருக்குது, அதை எப்படி பலப்படுத்துது, அந்த நடவடிக்கையை பார்க்குறோம்டா. அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து நோண்டுறீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அங்கே போய் முட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா பாறாங்கல்ல முட்டுறதுக்கு சமம், பாறையில் கொண்டு போய் தலையை முட்டுறதுக்கு சமம். அவரை அசைக்கவே முடியாது. அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். அதை தாண்டி ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இதுக்கெல்லாம் வந்து பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதை அவர் அந்த மாதிரி ரசிகர்லாம் அவர் வளர்த்து எடுக்கலை. பதில் அப்படியே பதில் கொடுத்தாலும் தானாக வந்து இப்போ நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சுயமாக வந்து கொடுப்பாங்களே தவிர யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அசைன்மெண்ட்டாக பண்ண மாட்டாங்க. ஆமாம் சார், எந்த விதத்துலையுமே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து விஜயோட வளர்ச்சியோ விஜயோடைய வாழ்க்கையோ எந்த இதுவும் தடுத்ததோ சரித்திரமே இல்லை. ஆனால் இவனுக்கு ரசிகர்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க? அப்படி இல்லை சார், இவங்களை எதிர்க்கிறது மூலமாக நம்ம அந்த இடத்த ரீச் ஆக முடியும்னு நினைக்கிறாங்க. போட்டியாளராக தன்னைத்தானே வந்து நிர்மாணம் பண்ணிக்கிறது. யார் தெரியுமா? ரஜினிகாந்துக்கு போட்டி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது நீங்கள் தான் சினிமா விட்டே போயிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த இடத்துக்கு வர முடியும்? போட்டிக்கு கூட சொல்கிறேன், போட்டியே போட முடியாதுல்ல. நீங்கள் தான் வந்து உச்சத்தை விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. ஸோ அதனால் ஒருபோதும் இது வந்து என்னென்னா தங்கத்தானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியாளராக நிர்மாணிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது சார். அதைத்தான் இவங்க பண்ணுறாங்க. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படத்துக்கு இவங்க என்னன்னா. ஏன்னா ஜெயிலர் முதல் பார்க்க வரும்போது இப்படி தான் பண்ணாங்க. ஜெயிலரை ஃபெயிலியர் ஆக்குவோம், விஜய் ரசிகர்கள் சூழல் அட்டப்பக்கத்தில் டைமிங் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிலர் ஃபெயிலியர் சொல்லிட்டு நான் என்ன சொல்ல கேட்டிங்கன்னா, சிவியர்னு ஒன்று இருக்குது. ஜெயிலர் ஃபெயிலியர் சிவியராக யார் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். கடுமையான நெருக்கடி வந்து யார் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். சிவியர்ன்றதுக்கு அதுதான். கடுமையான நெருக்கடியில் யார் இருக்கிறாங்க, ரொம்ப கடுமையாக இருக்கிறது யாருன்னு பாருங்கள், ரொம்ப கஷ்டப்படுறது யாருன்னு பாருங்கள். அதை பாருங்கள் முதல்ல. இந்த ஜெயிலர் ஃபெயிலியர் அப்படி இருக்குண்ணா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறது யாருன்றதை முதல்ல பாருங்கள். சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.